செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு உண்டானது பார்க்க போகிறோம். முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சில ப்ளஸஸ் கூட இருக்குது. என்னென்னா, இவர்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது வருமானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த முன்னேற்றத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சிக்கல்களோடு தான் அந்த முன்னேற்றமும் வருது. சிக்கல்கள்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு இவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு அட்மிஷன், இல்லை ஏதோ ஒரு பணவரவு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சக்ஸஸை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சகோதரர் வழியில் கூட கடன்பட வாய்ப்பு உண்டு, அல்ல சகோதரருக்கே கடன் வர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. மற்றபடி இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது, ஜூலை மாதம். இவங்களுடைய குழந்தைக்கு ஒரு காலேஜ் சேர்க்கறது, இல்லை ஸ்கூல்ஸை சேர்க்கறது, இந்த மாதிரி பண விரயங்கள் வந்துட்டுருக்கு. அதுவும் சுபமானத்தான் வருது. இவர்களுக்கு சில பேருக்கு கடன் படக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட வருது. வீடு வாங்கிறது மாற்றம் ரெண்டுமே வருது. ஒவ்வொருத்தருக்கு கடன்பட்டு வீடு வாங்கிறது, அதாவது லோனில் போயிட்டு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கூட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்களில் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுடைய, அதாவது ஒரு ஸ்கூலுக்கு இப்போ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க குழந்தை அப்படின்னு சொன்னால் இவங்க அடுத்த ஸ்கூலுக்கு மாற்றக்கூடிய அந்த மாற்றம் கூட அங்கே வருது. குழந்தைங்களுடைய ஸ்கூலுடைய மாற்றம், அதுக்கப்புறமா குழந்தைகளிடையே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வருது. எப்படி வருதுன்னா, நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை கொஞ்சம் டல்லாகிடுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மாற்றங்கள் கூட வருது. அதே மாதிரி ஆன்மீக பயணம், இதுவும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வருது. இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறமா படிப்பாங்க. அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கணுன்றவங்களுக்கு கூட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த மேஷராசிக்காரர்களுடைய தாயின் உடல்நிலையத்தில் சில கவனம் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில், குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில் இப்போ டல்லாக இருக்குது. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு வரும், இல்லை நிறைய பேர் கூட வரலாம். அதற்கு கடன் படக்கூடிய வாய்ப்பாக கூட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஆதாயம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மனைவிக்கு பூர்வீக சொத்து இருக்குன்னா அதன் மூலயமா கணவனுக்கு ஒரு ஆதாயமும், அல்லது கணவன் மூலயமா பூர்வீக சொத்து இருக்கா மனைவிக்கு ஆதாயமுமா வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு தந்தையால் கூட ஒரு ஆதாயம் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு, தந்தையாகும் பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் ஒன்று வருது. வெளிநாட்டு யோகம், வெளியூருக்கு பயணம், இது எல்லாமே கூட மேஷராசிக்காரர்களுக்கு வருது. இவர்கள் உடல்நிலையிலேயே கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இவங்களுக்கு 8ன்ற இடம் 2-3 இடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஈடுபடுவது தவிர்க்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு வந்துடும். அதனால் இந்த வம்பு வழக்குகளை தவிர்த்து அதுக்கப்புறமா உடல்நிலையில் பாதிப்பு மட்டும் கொஞ்சம் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10க்கும் 11க்கும் அங்கே அதிபதியான சனி பகவான் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் தொழில், இவங்களுடைய தொழில் இவங்க குழந்தைக்கும், அதாவது அப்பாவின் தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைங்களும் அந்த தொழிலுக்கு முன்னுக்கு வருவாங்க. இல்லை ஒருவேளை தந்தையால் அந்த தொழில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் மகனுக்கும்
அதை மாற்றி விடக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் குழந்தைக்கு மாற்றி விடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் கூட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இங்கே அடுத்த கேள்வி என்ன கேள்வினா, வெளிநாடு வெளியூர் உத்தியோகம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கட்டாயம் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ வருது. தொழில் மூலயமா கூட வேலை, படிப்புக்கு தொழிலுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் கூட இங்கே வருது. குழந்தைங்களை வெளிநாட்டு அனுப்பி படிக்க வைக்கலாமா அப்படின்னா அதுவும் வருது. தொழிலுக்கும் தொழில் பண்ணுறதுக்காக வெளியூர் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறதும் அங்கே இயங்குது. இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாத பலன்களாக வருது அப்படின்னு சொல்லலாம். தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு சில விஷயங்களில் முதல்ல தடை வரும். ஒரு லோனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோன் வாங்குறதுல ஒரு தடை, இல்லை கடன் வாங்குறதுல ஒரு தடை, படிப்புக்கு ஒரு தடை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கூட முதல்ல வந்து ஒரு தடை வந்துட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து நல்லது பண்ணுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஓகேவாக இருக்குது, 40% மைனஸில் இருக்குது. ஏன்னா ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஜூலை மாத பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ புதுசாக வீடு கட்டி குடியேறுற பாக்கியம் வருது. வீட்டுக்கு நிறைய பேர் போயும் இருப்பாங்க. இந்த முதல்ல பிளான் பண்ணுறதுல இந்த ஜூலை மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவனால் விரயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குது. இப்போது கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த இதுவோ கணவன் அல்லது மனைவி கலத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வீடு 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 இது தான் வருது. அதே மாதிரி குழந்தைகளின் படிப்பு, இப்போ நிறைய பேர் காலேஜுக்கு கடன் வாங்கி குழந்தைங்கள காலேஜ் சேர்க்குற அளவுக்கு ஒரு இது கூட வருது இங்கே. ஏன்னா ஆறும் இயங்குது அப்படின்றதுனால கடன் பட வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த கடனில் ஒரு சிக்கலும் கொடுத்துருது. என்ன கொடுத்துருது அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்கிறது கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு தான். இதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக கூட இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுடைய வெளிநாட்டு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு கடன்பட்டு அனுப்புவது இதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே ஜூலை 15 அதுக்கு மேலே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு மூத்த சகோதரரால் ஒரு லாபத்தை அடைகிறாங்க இவங்க அப்படின்னு. ஆனால் கணவன் மனைவி இடையே சில சுமூகமான நல்ல ஒரு உறவு இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்களில் ஜூலை மாத பலன்களில் ரிஷபராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 8ன்ற இடம் ரொம்ப இடத்துல இயங்கிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குங்களையும் பிரச்சனையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்கணும். இவங்களா போயிட்டு வாக்குவாதம் பண்ணி அந்த பிரச்சனையை வர வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்களே வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் வர வைக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல 8 இயங்குது அப்படின்றதால கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வரும். இவங்களே சும்மா இருந்தாலும் பக்கத்தில் யாருனா செஞ்சாலும் அந்த பழி இவங்க மேலே வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கால் உபாதைகள் உண்டு. காலில் பிரச்சனை, அதாவது முட்டி வலி, பாத வலி, இந்த மாதிரி வலிகள் கூட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் 2 வீலரில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் ஆண்கள். பெண்களாக இருந்தாலும் அப்படி தான். அதே மாதிரி ஒரு சின்ன விபத்து வரத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8 இயங்குது அப்படின்றதுனால இது விபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வண்டியில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பயணம் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களின் முன்னேற்றம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க குழந்தைங்க வந்து இப்போ புதுசாக வேலைக்கு போய் அவங்களால வருமானத்தை கூட இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாத ராசி பலன்களில் வந்து ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா 70% ஓகேவாக இருக்குது.
மீதி 30% மைனஸாக இருக்குது. ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வரவு தனவரவு அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தில், அதாவது நீங்கள் ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதத்தில் நல்ல ஒரு பணவரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பணவரவு கடனாக கூட இருக்கலாம். இவங்களுக்கு கடன் வாங்கி கூட பணவரவு அப்படின்னு கூட சொல்லலாம். கடனும் வருது, ஆனால் ஒன்றும் பெருசாக கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதம் ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆபரண சேர்க்கை மிதுன ராசிக்கு இப்போ உண்டு. இப்போ புதுசாக எதனா ஆபரணம் வாங்குவாங்க, ஆபரண சேர்க்கை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவாங்க. அந்த தொழிலும் இவங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யமான உறவு இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு தான் சின்ன கருத்து வேறுபாடு, மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறாங்க இவங்க. என்னென்னா ஆன்மீக ட்ராவலாகவும் இருக்கலாம், அல்லது குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா கூட சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் கூட இவங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வருது அப்படின்லாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சகோதரத்தினால ஒரு லாபம், இவங்க பிஸ்னஸ்னால ஒரு லாபம், உத்தியோகத்தினால ஒரு லாபம், இப்படி லாபமாக தான் இந்த மிதுன ராசிக்கு இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைக்கு இவங்களே பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தமானது எதனா ஒன்று படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிடம் படிக்கிறது, இல்லை இந்த கீதை, பகவத்கீதை படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சம்பந்தமானது ஒரு கிளாஸஸ்க்கோ அல்லது இவங்க அந்த படிப்பில் ஒரு கவனத்தை அங்கே செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்போது ஒரு சிலருக்கு திருமண யோகம் கூட வருது. திருமணம் ஆகாமல் இருக்காங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண யோகம் கூட ஒன்று வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சி. இப்போது முயற்சி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் வராமல் இருக்குது, கொஞ்சம் லாஸில் போகுது அப்படின்னா, இப்போ புதிய பிஸ்னஸில் ஒரு முயற்சி, அதாவது மாற்றம். இதே பிஸ்னஸை நம்ம மாற்றம் பண்ணி எதனா பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் மிதுன ராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. அதில் ஏற்றமும் லாபமும் கூட இந்த மிதுன ராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு காதல் திருமணம் ஒரு வாய்ப்பும் அங்கே வருது. காதல் யாருன்னா பசங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வரைக்கும் அங்கே கொண்டு போகுது. காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனையும் இங்கே நல்லா தான் இருக்குது. குழந்தை இல்லைன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் குழந்தை பாக்கியமும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை மாத பலன்களில் மிதுன ராசி 70 + and 30 -